அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ரொம்ப நாள் ரைவல்ரி அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது இந்த மேட்ச்சு இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த மேட்சோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன மேட்ச்? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஓகேவா? இந்த சீரீஸோட 5வது மேட்ச். நம்ம நேற்று கணிச்சிருந்த இந்த வீடியோ, அதாவது ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு நடந்திருக்கு. என்னதான் நம்ம சொன்ன டீம் ஜெயிக்கல அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம சொல்லியிருந்தப்போ ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடினவங்க இங்கிலாந்து நல்ல ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஜாதகத்தில் பாசிட்டிவாக தான் காட்டுச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொன்னேன். பட் ஆனால் அங்கே ரியாலிட்டியில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும்தான் ஜெயிக்கலையே ஒழிய நம்ம கொடுத்துருந்த பிளேயர்ஸ் பெரும்பாலும் 80% கரெக்டாக வந்திருந்தாங்க. அதுவும் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 5:30 வரைக்கும் எந்த பவுலர் நல்லா போடுவாங்கங்கிறது போட்டு நம்ம எல்லாமே நல்ல கணிப்பாக கொடுத்துருந்தோம். இங்கிலாந்துமே நம்ம நிறைய விஷயங்கள் கணிச்சிருந்தோம். நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம். பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தது. ஆனால் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் தப்பிருச்சு. பட் இனிமேல் நம்ம ஒழுங்காக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இதோட இப்போ நம்ம வீடியோ ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். இது இன்னைக்கு 23ஆம் தேதி 2:30 மணிக்கு துபாயில் நடக்குது. இந்தியா மேட்சஸ் மட்டும் துபாயில் நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஸ்குவாடில் யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். பாகிஸ்தான் ஸ்குவாடில் பாபர் அசாம், ஃபக்கர் ஜமான், தயாப் தஹீர், சவுத் சகில், சல்மான் அலியாகா, குஷ்டில் ஷா, அப்புறம் கம்ரான் குலம், ஸோ ரிஸ்வான், உஸ்மான், அப்ரார், ஹரீஸ் ரவ், ஹஸ்னைன், நசீம் ஷா, ஷாஹின் அஃப்ரிடி. ஸோ இவங்க எல்லாமே பாகிஸ்தான் ஸ்குவாடில் இருக்காங்க. பிளேயிங் லெவன்லேயுமே இதில் இருக்க நம்ம போன தடவை யார் பிளேயிங் லெவனில் இருந்தாங்களோ அதை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். இருந்தாலும் நம்ம அடிஷ்னலாக ஸ்குவாடில் இருக்கவங்க ப்ரெடிக்ஷன்ஸும் தரணும். ஏன்னா திடீர்னு அவங்க எப்போ பிளேயிங் லெவனில் மாற்றுவாங்கன்னே தெரியாது. இதே மாதிரி இந்தியா ஸ்குவாடில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், KL ராகுல், ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, ரிஷப் பந்த், ஹர்ஷ்தீப் சிங், வருண், அப்புறம் முகமது ஷமி, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர். ஸோ இவங்கெல்லாம் ஸ்குவாடில் இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பிளேயர்ஸை நாட் பிளேயர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு வீடியோ லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு யாருக்காவது அந்த ஒழுங்காக விளையாடாத பிளேயர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரலாம். நம்ம தனியாக அந்த டீட்டெயில்ஸ் தருவோம். ஸோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தரப்படும். அடுத்ததாக பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இதுலேயுமே 5-15 வரைக்கும் ஜோதிட ரீதியாக ஒரு சில நட்சத்திரம் இருக்கனால 5-15 வரைக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், 5-15க்கு அப்புறம் இருக்கிற ப்ரெடிக்ஷன். இது அன்டில் 5:15, 2:30 மணிக்கு தொடங்குற மேட்ச் 5-15 வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி விளையாடுவாங்கன்னு பார்ப்போம். பாபர் அசாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவர் நல்ல பெர்ஃபார்மர். அடுத்ததாக ஃபக்கர் ஜமான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ ஃபக்கர் ஜமானை நம்பி எடுக்கலாம். அடுத்ததாக தயாப் தஹீர், இவர் ஒரு ஃபேர் பிளே விளையாடுவார், நல்லாயிருக்கும். ஸோ தயாப் தஹீரும் எடுக்கலாம். அடுத்ததாக சவுத் சஹில், இவரும் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கம்ரான் குலம் 50-50 தான். பட் இருந்தாலும் டீலில் விடுற அளவுக்கு ஒரு மொக்க பிளேயர் கிடையாது. ஓகேவா? கம்ரான் குலாம் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 50-50. முகமது ரிஸ்வான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முகமது ரிஸ்வான் எடுக்கலாம். அடுத்ததாக உஸ்மான் கான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தைரியமாக எடுக்கலாம். முகமது ஹுசைன், ஸோ இவருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 5-15 வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஷாஹின் அஃப்ரிடி எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதனால் ஸோ இவரையுமே எடுக்கலாம். ஸோ இப்போ பாகிஸ்தான் பெர்ஃபார்மன்ஸ் 5-15க்கு வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இப்போ 5-15க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 5 நாங்கள் எழுதியிருக்கோம், ஆக்சுவலாக 5:15. ஓகேவா? ஸோ அடுத்ததாக சவுத் சகில், இவர் 5:30 மணிக்கு மேலே சவுத் சகில், இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபஹீம் அஷ்ரஃப், ஸோ இவருமே டீமில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிளேயிங் லெவனில் இருந்தாருன்னா. கம்ரான் குலம், இவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டீம்ஸ் க்ரோத் நல்ல டேலண்ட்டை வெளிப்படுத்துவார். குஷ்டில் ஷா, இவருமே எடுக்கலாம், எஃபெக்டிவான ஒரு பிளேயர். இப்போ என்ன அப்படின்னா இன்றைக்கி இவருக்கு சந்திராஷ்டமம், அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 50-50 எடுக்கலாம். ஓகேவா? சல்மான் அலியாகா, இவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உஸ்மான் கான் 50-50, ஸோ நார்மலாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ரார் அகமத் செம்மையாக விளையாடுவார், இருந்தாலும் சந்திராஷ்டமம், அதனால் ஒரு 60-40 அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் இவர் எடுக்கலாம். மற்ற பிளேயர்ஸ் யாரும் வரல அப்படின்னா ஹரீஸ் ரவ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபேர் பிளே நல்லா விளையாடுவார்.
நசீம் ஷாவும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேர் ப்ளே, அதனால் எடுக்கலாம். அடுத்ததாக ஷாஹின் அஃப்ரிடி 50-50 ஓகேவா. உஸ்மான் கானும் ஷாஹின் அஃப்ரிடியும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ கொடுக்குற இத்தனை பிளேயர்ஸுமே நம்மளால் எடுக்க முடியாது. இதுலேருந்து ஒரு 11 பிளேயர்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு நான் வந்து 11 22 பிளேயர்ஸ் இருக்காங்க. 22 பிளேயர்ஸ்லேருந்து 11 பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 11 எடுக்க சொல்லும்போது ஒரு 3 பிளேயர்ஸை நம்ம விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. அடுத்ததாக இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அன்டில் 5:15 ஓகேவா. ரோஹித் சர்மா வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சந்திராஷ்டமம் அந்த ஒரு 5-15க்கு அப்புறம் இவர் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஓவர் தாண்டிட்டார்னா இவர் நின்றுவார், ஸ்ட்ராங்காக நின்றுவார். அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இருந்தாலும் ஒரு இவர்கிட்டேருந்து இன்றைக்கி ஒரு 70-60 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓகேவா. அடுத்த ஸ்ரேயஸ் ஐயர், இவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எஃபெக்டிவாக விளையாடுவார். சுப்மன் கில் வந்து சப்போஸ் இன்னைக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியா கிட்ட நிறையா ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேவை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இங்கே பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த டைம் நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியா வந்து 5:15க்குள்ளார பேட்டிங் பண்ணுறது தான் ஒரு ரன் ஹையாக வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்காகவே வேண்டும். அடுத்ததாக சுப்மன் கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவர் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மேட்ச்லேயும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விராட் கோலி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புகிறோம். அடுத்தது அக்ஷர் பட்டேல் 50-50 தான். ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவரையும் எடுக்கலாம். ரவீந்திர ஜடேஜா, ஆல்மோஸ்ட் நீங்கள் ரவீந்திர ஜடேஜா இருந்தாலே அவர் வந்து ஒரு வைஸ் கேப்டனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாஷிங்டன் சுந்தரும் வந்து ஒரு குட் பிக். இதெல்லாமே வந்து ப்ராபபிள் 11, அதாவது ஸ்குவாடில் இருக்க எல்லாருமே. ஸோ நம்ம வந்து பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம எடுத்து போடுவோம். அடுத்ததாக ஹர்ஷித் ராணா, ஸோ அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி சூப்பராக விளையாடுவார். முகமது ஷமியும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குல்தீப் யாதவ் 50-50. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து 5:15 வரைக்கும் பவுலிங்கோ பேட்டிங்கோ எது இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இழுத்து பிடிக்கிறது தான் இருக்குது ஓகேவா. அடுத்ததாக ஆஃப்டர் 5:15 PM வந்து ரோஹித் சர்மா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கும் 5:15க்கு அப்புறம். அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 60-40 இல்லை 70-30 அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் எடுத்துக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் சுப்மன் கில் அவ்வளோவா ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விராட் கோலி 50-50 ஓகேவா. அதாவது எப்படின்னா 50 பால் பிடிச்சி 51 ரன் 52 ரன் அப்படி எடுப்பாங்க. அதாவது இது எப்படின்னா ஒரு ரன் ரேட் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். பட் ஆனால் அவர் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ நீங்கள் 40 பாலில் 60-70 ரன் எடுக்கிறது எப்படி, 40 பாலில் 40 ரன் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்ஷர் பட்டேலை இது பண்ணலாம், கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ போடலாம். ரிஷப் பந்த் வந்து ஆப்வியஸாக அவர் இப்போ பிளேயிங்கில் இல்லவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஹர்ஷ்தீப் சிங் இன்றைக்கி நல்லா பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 5:15க்கு அப்புறம். குல்தீப் யாதவ் சூப்பரான ஒரு பிக், அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நிறைய பேர் உங்களுடைய கருத்து தெரிவிங்க. அப்போ தான் நம்ம வந்து மேன்மேலும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோக்கள் கொடுக்க முடியும் ஓகேவா. அடுத்ததாக இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க ஒரு எட்ஜ், அதாவது நம்மளுக்கு ஒரு 3-4 அஸ்ட்ராலஜி மெத்தடில் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். 2 அஸ்ட்ராலஜி மெத்தடில் என்ன வருது அப்படின்னா, செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காட்டுது. மீதி நம்ம டீம் வைஸ் ப்ரிடிக்ட் பண்ணும்போது இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸாக பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு இதில் இருக்குது. ஸோ பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டிவாக காட்டுது. ஸோ இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டோம். நம்ம வந்து உங்களுக்கு இன்றைக்கி நல்லா விளையாடக்கூடிய 3 பிளேயர்ஸ், அதாவது நீங்கள் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கிற மாதிரி போடுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அவங்க இன்றைக்கி நல்லா விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு 6 மணிக்கு லைவ் வருவோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு கிவ் அவே கொடுக்கப்படும். ஸோ ஓகேவா, மறக்காமல் எல்லாருமே வந்து நம்ம லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்னா இந்த வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.